மாணவர் கம்பர் கழகத்தில் இருந்து வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மற்றும் மாணவ நண்பர்களுக்கும் வணக்கத்தை கூறி உரையை தொடங்குகிறேன். நான் ரசித்த கம்பன் என்ற தலைப்பு தனிமனிதனுடைய வாழ்வில் என்றென்றும் இன்றியமையாத இடத்தை வகிப்பது நட்பு. தாய் தந்தை மற்றும் சுற்றத்தார் என்ற வட்டத்தை எல்லாம் தாண்டி நமக்கு முதன்மையாக நிற்பது நட்பு. நட்பை தவிர வேறு எந்த ஒரு உறவிலும் சரியான ஆழம் இல்லை. அதுபோல ராமனுக்கும் குகனுக்கும் இடையேயான தோழமை என்ற உணர்வு கவிச்சக்கரவர்த்தியின் கவியாற்றலுக்கு இன்றியமையாதது. குகனோடு ஐவரானோம் எனும் பாடலில் சகோதரனாக பாவித்து பாடிய கம்பர் ஆழ நெடுந்தரை ஆறு கடந்து இவர் போவாரோ எனும் பாடலில் தோழமை உணர்வு ஊட்டி இவ்வாறு பாடுகிறார். ஆழ நெடுந்தரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல்லொரு சொல்லொன்றோ, ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ. கங்கை கரையின் காவலனாகிய குகன் பரதனது பரந்த சேனையை கண்டபோது இவன் ராமனை வெல்லக்கருதி வந்தான் என தன் உயரையும் ஒரு பொருட்டாக கருதாது போர்க்கோலம் புனைந்து பாடப்பட்ட பாடல். ஆழ நெடுந்தரை ஆறு கடந்து இவர் போவாரோ. இந்த ஆழமான கங்கை கரையாற்றினை கடக்க என் துணை வேண்டுமல்லவா? எவ்வாறு செல்கிறார்கள் என பார்த்து விடுகிறேன். வேல நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, இவர்களுடைய பெரிய யானைப்படை கண்டு அஞ்சு ஓடுபவனோ நான்? இல்லை, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லொன்றோ. ராமன் நீ என் தோழன் என்று ராமன் சொல்லியதே ஒரு ஒப்பற்ற சொல்லல்லவா? அந்த சொல்லுக்கு நான் எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறேன் தெரியுமா? அதை மிஞ்சிய சொல் கிடையாது என்றான் குகன். ஏழமை வேட நிறந்திலன் என்று என்னை ஏசாரோ. ராமன் மீது கொண்ட நட்பின் காரணத்தினால் இதுக்கு துணை போகாவிட்டால் இந்த அற்ப வேடன் எதற்கு இன்னும் உயிரை வைத்துக் கொண்டு இருக்கிறான் என மக்கள் என் மீது பழிதூட்ட மாட்டாரா என தானே உரைத்துக் கொள்கிறான். குகனுக்கு தோழமை உணர்வு ஊட்டி பாடிய கம்பனின் கவிதிறமைக்கு பாட வாழ்த்த வார்த்தை இல்லை என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆகாஷ்.